தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். மத்திய பிரதேசத்தின் உஜ்ஜயினியில் கொண்டுவரப்பட்ட உள்கட்டமைப்பு திட்டத்தின் தொடர்ச்சியாக முதல்வர் மோகன் யாதவ் மற்றும் அவரது குடும்பத்தினர் அதிகளவு நிலத்தை வாங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அதற்கு முன்னரே அவரது பெயரில் நிலம் இருந்தது தெரியவந்துள்ளது. உஜ்ஜயினியில் அமைந்துள்ள மகா கலேஸ்வர் ஜோதிர்லிங்க கோவிலை சுற்றியுள்ள பகுதிகளை விரிவுபடுத்தி பக்தர்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த வசதிகளை ஏற்படுத்தி தரும் நோக்கத்தில் 2019ஆம் ஆண்டு மகாக்கல் திட்டம் அறிவிக்கப்பட்டது. 2022ஆம் ஆண்டு அக்டோபரில் திட்டத்தின் முதற்கட்ட பணிகளை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். சுமார் 850 கோடி ரூபாய் மதிப்பில் அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் மூலம் கோவில் வளாகத்தின் பரப்பளவு 47 ஹெக்டேராக விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு டிசம்பர் முதல் மத்திய பிரதேசத்தின் முதல்வராக மோகன் யாதவ் பொறுப்பு வகித்து வருகிறார். 2013ஆம் ஆண்டிலிருந்தே உஜ்ஜைன் தொகுதியின் எம்பியாக மோகன் யாதவ் இருக்கிறார். இந்நிலையில் 2021ஆம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்தே உஜ்ஜைன் கோவிலை சுற்றியுள்ள பகுதிகளில் சுமார் 253 ஏக்கருக்கும் அதிகமான நிலத்தை மோகன் யாதவ் மற்றும் அவரது குடும்பத்தினர் வாங்கியதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக மோகன் யாதவ் மற்றும் அவரது மனைவி பெயரில் இயங்கி வரும் சித் விநாயக் தேவ்கான்ஸ் என்ற கட்டுமான நிறுவனத்தின் பெயரில் 28 ஏக்கர் நிலம் வாங்கப்பட்டுள்ளது. அவற்றில் பெரும்பாலான நிலம் புதிதாக போடப்பட்ட சாலைகளின் அருகிலோ கோவிலை சுற்றியோ அமைந்துள்ளன. அந்த குற்றச்சாட்டுகளுக்கு மோகன் யாதவ் தரப்பிலோ அவரது குடும்பத்தினர் தரப்பிலோ யாரும் அதிகாரப்பூர்வ விளக்கத்தை இதுவரை வழங்கவில்லை. ஆனால் மோகன் யாதவ் முதல்வராக பொறுப்பேற்பதற்கு முன்பிருந்தே அவரது குடும்பத்தினர் ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்டு வருவதாகவும் அவரது அரசியல் வளர்ச்சியையும் தொழிலையும் தொடர்பு படுத்துவது நியாயமில்லை என்றும் மத்திய பிரதேசத்தின் ஒரு அதிகாரி கூறினார். முக்கியமாக மத்திய பிரதேச முதல்வரை பாஜக மாற்ற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் திட்டமிட்டு இந்த தகவல் பரப்பப்பட்டு இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. மேலும் 2013ஆம் ஆண்டு முதல் முறையாக அவர் உஜ்ஜைன் தொகுதியில் போட்டியிட்ட போதே அங்கு உட்பட பல இடங்களில் மோகன் யாதவ் பெயரில் நிலம் இருந்தது குறித்த தகவல் அவரது வேட்புமனுவில் இடம்பெற்றதும் தெரியவந்துள்ளது.